எந்த புராணம்? நீங்கள் கந்த புராணம் படிங்க, திருவிளையாட புராணம் படிங்க, பெரிய புராணம் படிங்க. இதான் நமக்குள்ள நூல்கள். மற்றெல்லாம் 18 நூலாம் நிறைய இருக்கிறது, அதெல்லாம் இருக்கட்டும். நமக்கென்று உரிய நூல்களாக இருப்பது பெரிய புராணம், திருவிளையாட புராணம், கந்த புராணம். இந்த பெரிய புராணத்தை விட்டுருங்க. திருவிளையாட புராணத்திலையும் கந்த புராணத்தையும் படித்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன்கள் என்று சொல்கிறாங்க. எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இப்போ உதாரணம் சொல்கிறேன். திருவிளையாடல் நீங்கள் படித்தீங்கன்னா சங்கநிதி பதுமநிதி இரண்டும் ஓங்கும், உங்களுக்கு செல்வம் வரும். அப்புறம் மங்களனன் மனம் பெறுவார்கள், கல்யாணமாகலனா கல்யாணம் நடக்கும், நல்ல மகப்பெறுவார்கள், நல்ல மகன் பிறப்பார்கள், நோய் இருக்காது, பிணி இருக்காது, வாழ்நாள் நீடிக்கும். இதெல்லாம் பயன்கள். திருவிளையாட புராணம் இதெல்லாம் பயனை சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்கிறார்? தேவலோகத்திற்கு சென்று சொர்க்கலோகத்திற்கு சென்று அங்கே பொங்கவராய் அங்கே இருந்து பின்னால் புண்ணியராய் சிவனடி கீழ் சேருவார்கள் என்று படிமுறை சொல்கிறார். உலக வாழ்க்கையில் நன்றாக இருக்கலாம், அடுத்து நீங்கள் ஒருவேளை இறந்து போனால் அந்த உயிர் எங்கே போகும் என்றால் தேவலோகத்துக்கு போய் அங்கே இன்பத்தை அனுபவிக்கலாம். அதற்கு பின்னால் புண்ணியம் அனுபவித்து நீங்கள் அங்கே செல்லலாம். இந்த புராணம் படித்த புண்ணியத்தினாலே நீங்கள் திருவடி கீழ் சிவனை கீழ் செல்லலாம் என்பது பயன். ஆனால் சேக்கிழார் அதெல்லாம் சொல்லவே இல்லைங்க. பெரிய புராணத்தை படித்தா சங்கநிதி பதுமநிதி வரும். ஏனென்றால் சுந்தர பெருமான் எங்கே போனாலும் பொண்ணை கேட்குறார் அல்லவா? இதை நம்ம படித்தா ஓஹோ சுந்தரரே பொண்ணை கேட்குறாரா, அப்போ நாமும் படிப்போம், பொண்ணை கேட்கலாம் என்று எண்ணிவிடுவார்கள் அல்லவா? இந்த பொன் வாங்குவதோ அதெல்லாம் அது கிடையாது. இதுக்கு என்ன பயன் என்றால் முதல்லையே பாடுறார், இங்கு இதன் நாமம் கூறின். பெரிய புராணம் என்ற பெயரை சொன்னாலே போதுன்றார். இங்கினம் நந்தி நாமம் நமச்சிவாய் என்ற மாதிரி நாமத்தை சொன்னாலே உங்களுக்கு பலன் அல்லவா? அதுபோல் இந்த பெரிய புராணத்தினுடைய பெரிய புராணம் என்று நீங்கள் சொன்னாலே இங்கிதன் நாமம் கூறினால் இவ்வுலகத்திலே முன்னால் தங்கு இருள் இரண்டுன்னார். 2 இருள் இருக்கிறது. ஒரு இருள் புற இருள், சூரியன் மறைந்தால் வருகின்ற மாலையிலே வருகின்ற இரவிலே வருகின்ற இருள். இன்னொரு இருள் எது? மக்கள் சிந்தைகள் சார்ந்திருக்கின்ற இருள், உயிரோடு சேர்ந்திருக்கிற ஆணவம். அந்த உலக இருளை போக்குவது யார் என்றால் செங்கதிரவன் வந்து போக்குவான். ஆனால் உள்ளே இருக்கிற அகையிருள் எப்படி போகும் என்றால் செங்கதிரவன் புற இருளை போக்குவது போல திருத்தொண்டர் புராணம் அந்த அகையிருளை நீக்கும், ஆணவத்தை நீக்கும். இதை படித்தால் என்ன பலன் என்று சொன்னால் நம்முடைய ஆணவம் நீங்கும். ஆணவம் நீங்கினால் வினை நீங்கும், வினை நீங்கினால் உங்களுக்கு மாயை நீங்கும், பிறப்பு நீங்கும், பிறவி இல்லாமல் இருக்கலாம் என்றுதான் அதை பலனாக சொல்கிறான் பார்க்கிறோம்.